ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க அண்ணா சீரியல் இது வரைக்கும் ஹீரோ க்கு ஈக்குவலான ஒரு மெயின் லீட் வந்து பண்ணிகிட்டு இருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முத்துப்பாண்டி அப்படின்ற கேரக்டரில் நம்மளோட சத்யா வருவார் வருவார் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்படியாச்சும் எலிமினேட் ஆகிட்டு வந்துடுவாரோ அப்படின்னு காத்துட்டு இருந்த டீம் வந்து இப்போ ஃபைனலாக சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற டிசிஷன் எடுத்து மாற்றிட்டாங்க ஆளை. எஸ், இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டி கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. சத்யா பர்ஃபெக்டாக அந்த கேரக்டர் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் முத்துப்பாண்டி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு கேரக்டரும் கூட. நாங்கள் எல்லாமே ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு கேரக்டர். எந்த அளவுக்கு நெகட்டிவாக காமிச்சாங்களோ அந்த அளவுக்கு பாசிட்டிவாகவும் காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கேரக்டரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வேறு ஒரு நடிகர் வந்திருக்காரு. இவரோட நேம் அப்சல் அகமத். இவர் வந்து இப்போ முத்துப்பாண்டி கேரக்டரை வந்து அண்ணா சீரியலை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் இவருமே. இவர் வந்து N4 அப்படின்னு சொல்லி நம்மளோட கேபி அப்புறம் வினுஷா இவங்கெல்லாம் ஒரு மூவி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த மூவியில் வந்து மெயின் லீடாக இவருமே பண்ணியிருந்தார். இன்றைக்கி சீரியலில் முத்துப்பாண்டியா இவர் தான் என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் இது. ஒரு கேரக்டருக்காக இவ்வளோ நாள் இவங்க வெயிட் பண்ணது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இதுக்கு மேலே அவர் வந்து இருந்துட்டு வந்தாலும் அவரோட லைஃப் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஓவர் ஆகும். பிக் பாஸில் இருந்துட்டு வந்து மறுபடியும் அந்த கேரக்டர் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். இந்த ஒரு சேஞ்சும் நல்ல விஷயம் தான். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.